உதயநிதி பதவி அவங்க வந்து சிறுபான்மையினருக்கு முக்கியத்துவம் இல்ல பட்டியலிடத்தில் சொல்லிட்டு பாமக ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? வயிற்றுச்சலா பாக்குறேன். வயிற்று எரிச்சல். பெரும்பான்மை மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மேண்டேட் கொடுத்திருக்காங்க. இவர்கள் தனிப்பட்ட முறையில அது அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கிறார். எல்லா உரிமையும் அவருக்கு இருக்குது. யாரை முதலமைச்சர் ஆக்கணும், யாரை துணை முதலமைச்சர் ஆக்கணும், யார் அமைச்சர் ஆக்கணும், யாருக்கு இந்த துறை கொடுக்கணும். இதுல இவர்கள் யார் வியாக்கானம் பேசுவதற்கு? இவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இருந்தால் முதல் தலித்தை முதன்மை பொறுப்பை கொடுப்போம், முதல் அமைச்சரை கொடுப்போம். நாங்க இப்போ கேபினெட் அமைச்சர் வந்துச்சு, ஹெல்த் மினிஸ்டரா இருந்தாரு, ஏன் தலித்து கொடுக்கல? அன்புமணி ராமதாஸ் இருந்தார், இந்த கேள்வி கேட்க விடுவாங்கல்ல? அதனால இதெல்லாம் அவருடைய கட்சி பெரும்பான்மை மக்களால் அவர்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை தந்திருக்கிறார்கள், அங்கீகரித்திருக்க 5 ஆண்டுகள் அவர்கள் தான் ஆட்சி செய்வார்கள். அந்த ஆட்சியில குற்றம் சொல்லுங்கள், நிறை குறை இருந்தால். யாரை அமைச்சரை நியமிக்க வேண்டும், யாரை துணை முதல்வர் நியமிக்க வேண்டும் என்று அவர்கள் எப்படி சொல்ல முடியும்? அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? நன்றி. எல்லா தகுதியும் இருக்குது. பாஜக ஆளுங்களுக்கு தான் பொது வாழ்க்கைக்கே தகுதி இல்லாதவங்க. எல்லாம் வெறுப்பு அரசியல், எரிச்சல் ஊட்டுறது, அவதூறு பேசுறது. தலைவர் ராகுல் காந்தி அமெரிக்காவில் ஒன்னு பேசினா இங்க வேற மாதிரி திருச்சி பேசுறது, தன்னுடைய தொங்கு சொதையா இருக்கிற சின்ன சின்ன கட்சிகள்லாம் சேர்ந்து அவங்களுக்கு எதிராக பேசுன்றது, அவதூறு செய்ய விடுறது. இதுதான் பாஜக RSS உடைய சித்தாந்தம்.